வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிக்விடேஷன்ங்கிற சாப்டர்ல இருந்து லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி போறோம் அப்படின்றது ஒரு 5 மார்க்ஸ் ஆகும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி லிக்விடேஷனுக்கான மீனிங் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லிக்விடேட்டர்னா யாரு, லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாருன்ற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். Abdul Kalam Limited went into liquidation with the following liabilities. So Abdul Kalam company என்ன பண்ண போறாங்கன்னா liquidation பண்ண போறாங்க. So அப்போ யாருக்கெல்லாம் settle பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. So first secured creditor ₹20,000, securities realized ₹25,000. செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 20,000 கொடுக்கணும். செக்யூரிட்டிஸ் ரியலைஸ் பண்ணது எவ்வளவு 25,000. சோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் 600. அன்செக்யூர் கிரெடிட்டார்ஸுக்கு 30,500 கொடுக்கணும். சோ லிக்விடேஷன் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் எவ்வளவுனா ₹252. Liquidator is entitled to a remuneration of 3% on amount realized, including securities with creditor. So liquidator remuneration எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அசெட்ல இருந்து 3% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1.5% on the amount distributed to unsecured creditor. So நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, unsecured creditor அப்படின்னு சொல்லும் போது unsecured creditor உள்ள யார் வருவானா preferential creditorம் வருவாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். unsecured creditorன்றவங்க யாருன்னா preferential creditor and other unsecured creditor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ preferential creditorக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா liquidatorல இருந்து ரெமுனரேஷன் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் unsecured creditorல இருந்து ரெமுனரேஷன் கொடுக்கணும். The various asset realized rupees 26,000. Prepare liquidator final statement ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ liquidator final statement எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ன்ற காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். சோ ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் சைடு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் யார் யார் பே பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட். சோ கொஸ்டின்ல கேஷ் இன் ஹேண்ட் எங்கேயுமே கொடுக்கல, அதனால nil. ஓகேவா? நெக்ஸ்ட் அசெட் எவ்வளவு ரியலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 26,000. அந்த 26,000 இங்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா, செக்யூரிட்டிஸ் ரியலைஸ் பண்ணதுல எவ்வளவு வந்திருக்குன்னா 25,000 வந்திருக்கு. அதுவும் கம்பெனிக்கு என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த அசெட் தான். சோ செக்யூர் கிரெடிட்டாருக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா செக்யூரிட்டிஸ் வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க. சோ அந்த அசெட் எவ்வளவுனா 25,000. ஓகேவா? சோ அதுல செக்யூர் கிரெடிட்டாருக்கு எவ்வளவு பே பண்ணணும்னா 20,000 பே பண்ணணும். அந்த பே பண்ணது போக பேலன்ஸ் இருக்க 5,000 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைச்ச சர்ப்ளஸ். அந்த கம்பெனிக்கு அப்துல் கலாம் லிமிடெட் கம்பெனிக்கு அது மூலமா எவ்வளவு வந்திருக்குன்னா 5,000 சர்ப்ளஸ் வந்திருக்கு. சோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம கையில கேஷா வச்சிருக்கோம்ல, அந்த கேஷ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரெடிட்டார்ஸ் எல்லாம் பே பண்ண போறோம். அப்போ ஆல்ரெடி அசெட் ரியலைஸ் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 26,000. செக்யூர் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணது போக சர்ப்ளஸ் எவ்வளவு வந்ததுன்னா 5,000. சோ ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 31,000 தான் நம்ம கையில இப்போ கேஷா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த 31,000 வச்சுதான் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பே பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் யாருக்கு பே பண்ணுவோம், லீகல் சார்ஜஸ். சோ கொஸ்டின்ல லீகல் சார்ஜஸ் இருக்கா, இல்ல. சோ அதனால நெக்ஸ்ட் யாருக்கு பே பண்ணுவோம்னா லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். சோ லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் எதுல இருந்து எல்லாம் கொடுப்போம்னா அசெட்ல இருந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ல இருந்து கொடுப்போம். அப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ல இருந்து பெர்சன்டேஜ்க்கு கொடுப்போம். சோ இங்க அசெட்டுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க 3% ஆன் அமௌண்ட் ரியலைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அசெட் எவ்வளவு இருக்கு ஆல்ரெடி 26,000. அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இந்த அமௌண்ட் தான் சொல்றாங்க. சோ செக்யூரிட்டிஸ் ரியலைஸ் பண்ணது எவ்வளவு 25,000. அப்ப இந்த அசெட்டையும் ஆட் பண்ணிக்கணும். சோ இதையும் அவர் தான் ரியலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ அப்ப டோட்டலா அதை ஆட் பண்ணிட்டு 3% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லிக்விடேட்டருக்கு போக வேண்டிய ரெமுனரேஷன் 1,530. அப்ப 31,000ல நம்ம எவ்வளவு கொடுக்கறோம்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு 1,530 அசெட் ரியலைஸ் பண்ணதுக்கு ரெமுனரேஷன் கொடுத்துரும். நெக்ஸ்ட் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ல இருந்து 1.5% கொடுக்கணும்னு சொன்னாங்க. சோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னா ரெண்டு டைப்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன். ஒன்னு யாரு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் அண்ட் அதர் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார அவர் ரியலைஸ் பண்ணிருப்பாரு. அது எவ்வளவுனா 600. ஓகேவா? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 600 அவர் ரியலைஸ் பண்ணிருக்காரு. சோ அதுல இருந்து அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னா 1.5% கொடுக்கணும். சோ அது எவ்வளவுனா ₹9. சோ அதையும் நம்ம இங்க மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம்
அன்செக்யூர் கிரெடிட்டார்ஸ்க்கு அவர் வந்துட்டு ரியலைஸ் பண்ணனால அதுக்கும் என்ன பண்ணணும்னா லிக்விடேட்டருக்கு ரெமுனரேஷன் கொடுக்கணும். பட் அன்செக்யூர் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும்? 30,500 கொடுக்கணும். நம்ம கையில இருக்கிறது எவ்வளவுன்னா 31,000. அதை வச்சுதான் பொறுமையா பே பண்ணிட்டே வரும். லிக்விடேட்டருக்கு ரெமுனரேஷன் அசெட்ல இருந்து கொடுத்துட்டோம், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ல இருந்து கொடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் அன்செக்யூர் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுப்போம். அந்த பேலன்ஸ்ல தான் என்னன்னா லிக்விடேட்டருக்கு ரெமுனரேஷனும் கொடுப்போம். ஓகேவா? சோ அதனால இதை லாஸ்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கு பே பண்ணணும்னா லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ். சோ லிக்விடேஷன் பண்ணும்போது கம்பெனிக்கு கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ் ஆகும். அது எவ்வளவுனா 252. அதையும் நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணணும். ஆனா அவர் இங்க சம்ல இந்த கொஸ்டின்ல இல்ல, அதனால அங்க நில். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு எவ்வளவு பே பண்ணணும்? 600 பே பண்ணது போக பேலன்ஸ் இப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்குன்னா 28,609 rupees தான் இருக்கு. ஆனா நம்ம அன்செக்யூர் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 30,500 கொடுக்கணும். சோ ஷுவரா தெரியும் நம்ம கையில 100% அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 28,609 rupees தான் இருக்கு. சோ இதுலதான் லிக்விடேட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெமுனரேஷனும் பே பண்ணணும். எவ்வளவு ரெமுனரேஷன்? 1.5%. அப்போ 100 பிளஸ் 1.5 ஆட் பண்ணனா 105 சாரி 101.5. ஓகேவா? அப்போ அவருக்கு எப்படி பே பண்ணும் அப்படின்னா 28,609 into 1.5 divided 101.5 போட்டோம்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷன் எவ்வளவு அப்படின்னா 423. ஓகேவா? சோ இப்போ நம்ம அவருக்கு ரெமுனரேஷனை கொடுத்துட்டோம். இப்போ அன்செக்யூர் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்கலாமா? அப்ப அசெட் ரியலைஸ் பண்ணது மொத்தமா எவ்வளவு? இந்த சைடு ரிசிப்ட் சைடுல 31,000. இந்த 31,000ல இருந்து இந்த எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா பேலன்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு அப்படின்னா 28,186 rupees. ஓகேவா? சோ நம்ம அன்செக்யூர் கிரெடிட்டாருக்கு 30,500 கொடுக்கணும். ஆனா நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 28,186 rupees தான். சோ அவர் வந்த வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு அன்செக்யூர் கிரெடிட்டார்ஸ் அதையே வாங்கிப்பாரு. அதை வேண்டாம்னா சொல்ல மாட்டாரு. ஏன்னா கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அதனால ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் படி நம்ம பே பண்ணும்போது அவருக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் வந்ததுன்னு சொன்னோம்னா அவர் கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. சோ வந்த வரைக்கும் போதுன்னு சொல்லி அதை அவர் வாங்கிப்பாரு. ஓகேவா? சோ இதுதான் லிக்விடேட்டரோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.